வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பாருங்கள். எ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எக்ஸ் பவர் என் இன்டூ டிஎன்ஒய் பை டிஎக்ஸ் பவர் என் ப்ளஸ் p1 எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் dn minus 1 y divided by dx power n minus 1 and up to plus pn y equal to capital X, where p1 p2 and up to pn are constants and capital X is a function of small x. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்க இந்த p1 p2 and up to pn இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னால் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் 2x sin x cos x இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்க அந்த டெரிவேட்டிவ்ஸ் அதாவது dy பை டிஎக்ஸு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த இங்கே டி பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்புறம் டி பவர் என் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் என் இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள்ஸாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் டி பவர் என் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் பவர் என் இதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் எக்ஸ் பவர் என் இது வந்து ஒரு வேரியபிள். அதே போல் அந்த செகண்ட் டேர்ம் dn minus 1 y divided by dx power n minus 1 ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா எக்ஸ் பவர் n minus 1. ஸோ இதே போல் இந்த ஈக்குவேஷனில் இருக்க எல்லா டெரிவேட்டிவ்ஸ்க்குமே கோஎஃபிஷியன்ட் வந்து வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ நாம் கன்சிடர் பண்ணுற இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயுமே இந்த டெரிவேட்டிவ்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து வேரியபிள்ஸாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்னா இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். புட் கேபிட்டல் இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். சரியா? என்ன எடுத்துக்கிறோம் நம்ம கேபிட்டல் இசட் கிடையாது ஸ்மால் இசட் கூட எடுத்துக்கலாம். புட் இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ரெண்டு பக்கட்டும் பேஸ் இ கொண்டு வரும்போது இங்கே இ பவர் இசட்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் இ பவர் லாக் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ இ பவர் இசட் ஈக்குவல் டு இ பவர் லாக் எக்ஸ். இ பவர் லாக் எக்ஸுக்கு வேல்யூ என்னது எக்ஸ். ஏன்னா இ லாக் ரெண்டும் கேன்சல் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? இ பவர் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இ பவர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் இ பவர் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே ஒரு ஆப்ரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டீட்டா. டீட்டா அப்படின்றது என்னென்னா எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ். ஓகேவா? டீட்டா ஈக்குவல் டு என்னது எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா இருக்கு இல்லையா இதிலிருந்து தான் அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் பவர் எம் இன்ட்டு டி பவர் எம் டிவைடட் பை டிஎக்ஸ் பவர் எம் equal to theta into theta minus 1 into theta minus 2 and up to theta minus m minus 1. So formula என்னது x power m d power m divided by dx power m equal to theta into theta minus 1 into theta minus 2 and up to theta minus m minus 1. ஃபஸ்ட்டு டேர்ம் தீட்டா இருக்கும். அடுத்து என்னது அதிலிருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணணும் theta minus 1. அடுத்து என்னது அகைன் இதிலிருந்து இன்னொன்று சப்ராக்ட் பண்ணோம்னா theta minus 2 and up to எது முடிக்க எழுதணும்னா theta minus m minus 1. ஸோ m minus 1 அப்படின்றது என்னென்னா இங்கே நம்ம என்ன இருக்குன்னு பாருங்கள் எக்ஸ் பவர் m இருக்கா. அப்போ ஃபார்முலா எழுதும்போது m minus 1 முடிக்க எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எக்ஸ் பவர் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே 5 minus 1 என்னது 4 முடிக்க கொண்டு வரணும். சரியா? இப்போ எக்ஸ் பவர் 7 அப்படின்னா இங்கே theta minus 6 முடிக்க எழுதணும். ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் கேபிட்டல் டி அப்படின்றது என்னென்னா டி பை டிஇசட். சரியா? கேபிட்டல் டி ஈக்குவல் டு என்னது டி பை டிஇசட்டு. ஸோ இந்த இதிலிருந்து அகைன் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ் பவர் எம் டி பவர் எம் ஒய் டிவைடட் பை டி எக்ஸ் பவர் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி இன்ட்டு டி மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் 2 அண்ட் அப் டு டி மைனஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு ஒய். ஸோ இங்கே நம்ம என்ன எழுதுனமோ அதே தான் இங்கே ஃபார்முலா. என்ன டீட்டாக்கு பதிலாக கேபிட்டல் டி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டி கேபிட்டல் டி அப்படின்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி பை டிஇசட். டீட்டா அப்படின்றது என்னென்னா எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ். ஓகேவா? சரி, இங்கே நோட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். கேபிட்டல் டி ஈக்குவல் டு டி பை டிஇசட் ஈக்குவல் டு
x into d by dx equal to theta. இது எல்லாமே என்னது ஈக்குவல் தான். capital D is equal to d by dz equal to x into d by dx equal to theta. சரி, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் x cube into d cube y by dx cube plus 3x square d square y by dx square plus x into dy by dx plus y is equal to x plus log x. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஞாபகம் இருக்கா? என்ன செய்யணும்னு சொன்னோம்? என்ன எடுத்துக்க வரணும்? நம்ம வேரியபிள் எக்ஸை இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறோம்? நம்ம புட் z ஈக்குவல் டு log x. இப்போ z ஈக்குவல் டு log x அப்படின்னா என்ன வரும்? e பவர் z ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு வரும். அண்ட் இதோட நாம் என்ன எடுத்துக்கணும்னா கேபிட்டல் D ஈக்குவல் டு d பை dzன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்? z ஈக்குவல் டு log x. z ஈக்குவல் டு log x அப்படின்னா இதுலேருந்து என்ன கிடைக்கும்? e பவர் z ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். அண்ட் இதில் வேறு என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா கேபிட்டல் D ஈக்குவல் டு d பை dz அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கணும். இதுக்கான வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். d பை dzட்டும் x இன்ட்டு d பை dxும் என்னது? சேம். ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? x பவர் m d பவர் m y divided by dx பவர் m is equal to capital D into d minus 1 into d minus 2 and up to d minus m minus 1 y. ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்னென்ன தேவைன்னு பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் தேவை. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தேவை. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு டி கியூப் டிவைடட் பை டிஎக்ஸ் கியூப் தேவை. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எம்முக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடச்சிரும். அடுத்து எம்முக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். அங்கே எம்முக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ m ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்னது? எக்ஸ் பவர் 1, இங்கே dy டிவைடட் பை dx ஈக்குவல் டு அடுத்து m ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 1 என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்போ d மைனஸ் 0னா d மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் நம்மளுக்கு வரும், d இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட் m ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். m ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? எக்ஸ் பவர் 2 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு ஃபார்முலா பாருங்கள். m ஈக்குவல் டு 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 மைனஸ் 1 வரும். 2 மைனஸ் 1 என்னது? 1. அப்போ d மைனஸ் 1, அதாவது d மைனஸ் 1 இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். சரியா? d இன்ட்டு d மைனஸ் 1 இன்ட்டு ஒய். நெக்ஸ்ட்டு m ஈக்குவல் டு 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூபு. ஸோ அப்போ என்ன வரும்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் d இன்ட்டு d மைனஸ் 1 இன்ட்டு d மைனஸ் 2 இன்ட்டு ஒய். ஸோ இதில் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் டேர்ம் அப்படின்னு 2 வந்துச்சுன்னா d மைனஸ் 1 முடிக்க, 3 வந்ததுன்னா d மைனஸ் 2 முடிக்க எழுதணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் நான் எழுதிடுறேன். எழுதுனதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூபு ப்ளஸ் 3x ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை dx square plus x into dy by dx plus y equal to x plus log x implies first term பாருங்க x cube into d cube y by dx cube இதோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம்.
இப்போ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் d into d minus 1 into d minus 2y plus next 3 into x square d square y by dx square இதோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் d into d minus 1y plus x into dy by dx இதோட வேல்யூ என்ன இந்த இருக்குது dy. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக dy இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் plus y equal to x plus log x. எக்ஸுக்கு தான் நம்ம இங்கே என்ன இசட் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எக்ஸோட வேல்யூ என்னது இ பவர் இசட். இப்போ இந்த இருக்க எக்ஸுக்கு பதிலாக இ பவர் இசட் ப்ளஸ் லாக் எக்ஸ். லாக் எக்ஸ் என்னன்னு எடுத்திருக்கோம் இசட்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ லாக் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இசட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த d அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். d minus 1 d minus 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா d ஸ்கொயர் மைனஸ் 3d ப்ளஸ் 2 இன்ட்டு y ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த d இன்ட்டு d மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா d ஸ்கொயர் மைனஸ் d இன்ட்டு y கிடைக்கும் ப்ளஸ் dy plus y equal to இந்த ரெண்டையும் அப்படியே எழுதிக்கோங்க. e power z plus z implies, ஸோ அதை நம்ம இன்னும் அகைன் இந்த d வச்சுட்டு உள்ளே இருக்க ஒவ்வொரு டைமோட மல்டிப்ளை பண்ணும்போது d cube minus 3d square plus 2d into y plus இந்த 3 ப்ராக்கெட்டில் உள்ள ரெண்டு டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது 3d square minus 3d into y plus dy plus y is equal to e power z plus z implies, ஸோ இங்கே பார்த்தோம்னா எல்லா டேர்ம்ஸ்லேயுமே y இருக்குது. ஒய்யை காமனாக எடுத்துருவோம். ஒய்யை காமனாக எடுத்துட்டோம்னா d cube minus 3d square plus 2d plus 3d square minus 3d plus d ப்ளஸ் இங்கே ஒய்யா காமனாக இருக்கும்போது 1 வரும் ஈக்குவல் டு இ பவர் இசட் ப்ளஸ் இசட். ஸோ இங்கே மைனஸ் 3d ஸ்கொயரும் ப்ளஸ் 3d ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 2d ப்ளஸ் d. இப்போ 2d ப்ளஸ் d என்னது 3d. 3d மைனஸ் 3d இதுவும் என்னது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே மீத என்ன இருக்குன்னா d cube plus 1 into y is equal to dz e power z plus z. ஸோ இங்கே நம்மளுக்கு தெரியும் இல்லையா d அப்படின்றது என்ன கேபிட்டல் D என்னது d by dz. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா இது ஆர்டினரி நம்ம எப்பயுமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நார்மல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த CF plus PI CF plus PI நம்ம பண்ணும்போது இந்த y கிடச்சிரும். CFல என்ன வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும் z யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வேரியபிள் வந்து என்ன வேரியபிள் z இருக்குது. அதனால் CF கண்டுபிடிக்கும் போது z வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஈக்குவேஷன் இருக்குது நம்மளுக்கு d cube plus 1 into y is equal to e power z plus z. ஸோ CF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் என்னது இந்த dக்கு பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m cube plus 1 is equal to 0. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எம்மோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இங்கே எம் கியூப் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. 1 நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் 1 கியூப் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா?
ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ணும்போது இங்கே ஏக்கு பதில் என்னது? எம்மு, பிக்கு பதிலாக 1. ஸோ ஃபார்முலா இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும்னா எம் ப்ளஸ் 1 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ப்ளஸ் 1 வரும் ஈக்குவல் டு 0. இப்போ இம்ப்ளைஸ் m plus 1 equal to 0 or m square minus m plus 1 is equal to 0. Implies இதிலிருந்து என்ன வரும்? m is equal to minus 1. Next இங்கே quadratic equation இருக்கு. ஸோ இது அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னது? minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் m கண்டுபிடிக்கிறதுக்கு. a என்னது? a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ என்னது? -1, c ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, மைனஸ் b இருக்குது. b ஓட வேல்யூ இங்கே -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். b ஸ்கொயர், b என்னது? -1, -1 ஸ்கொயர் வரும். மைனஸ் ஃபார்முலா பாருங்கள் 4 இன்ட்டு a. a என்னது? இங்கே அகைன் a வந்து 1 இன்ட்டு c இருக்குது. c ஓட வேல்யூ என்னது? 1 டிவைடட் பை 2 இன்ட்டு a. a ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே மைனஸ் ஆஃப் -1 வந்து +1 வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் என்னது? 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 1னா 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 என்னது? 2. இப்போ ஈக்குவல் டு +1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 டிவைடட் பை 2 வரும். So which is equal to 1 plus or minus ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கலாம், என்ன சேர்க்கணும்? I சேர்க்கணும். I √3 divided by 2. ஓகேவா? ஸோ அப்போ which is equal to 1/2 plus or minus I √3/2. ஸோ அப்போ எம்முக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. m ஈக்குவல் டு என்னது? -1. அடுத்து இங்கே m ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் I √3/2. இது வந்து என்னது? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், இமேஜினரி ரூட் வந்திருக்கு. ஸோ இங்கே தனியாக ஒரு டிஸ்டிங் ரூட் இருக்குது, -1 இருக்குது. ஸோ அப்போ CF எழுதும்போது இங்கே தனி ரூட், ஒரு டிஸ்டிங் ரூட் மட்டும் ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு C1 e பவர் mz, வேரியபிள் வந்து z போடணும், நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. C1 e பவர் mz ப்ளஸ் இங்கே காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்திருக்கனால e பவர் ஆல்ஃபா z இன்ட்டு C2 காஸ் பீட்டா z ப்ளஸ் C3 சைன் பீட்டா z. ஸோ இது ஆல்ஃபா அப்படின்றது இந்த 1/2 தான் ஆல்ஃபா. பீட்டா அப்படின்றது என்னது? √3/2. I சேர்க்கக்கூடாது, √3/2 இது பீட்டா. m வந்து இங்கே -1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C1 e பவர் mக்கு பதில் என்ன போட போகிறோம்? -1. ஸோ -1 இங்கே போடும்போது -z வந்துடும். ப்ளஸ் e பவர் ஆல்ஃபா, ஆல்ஃபா என்னது? 1/2. ஸோ அப்போ 1/2 z இன்ட்டு C2 காஸ் பீட்டா, பீட்டா என்னது? √3/2. சரியா? √3/2 z ப்ளஸ்
C3 sin அகைன் பீட்டா வந்திருக்கு, பீட்டா என்னது √3/2 Z. ஸோ இது என்னது CF. ஸோ இப்போ CF நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு PI ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராப்ளம் என்ன இருக்குது பாருங்கள், d³ + 1 × y = e⁻z + z. ஓகேவா? ஸோ அப்போ PI என்னது, PI எப்படி எழுதணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டரில் எழுதணும், e⁻z + z டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன எழுதணும், இந்த d³ + 1 எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ இதை 2 டேமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே e⁻ இருக்குது, இங்கே வெறும் z மட்டும் இருக்குது. ஸோ அதை 2 டேமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேமில் e⁻z டிவைடட் பை d³ + 1 ப்ளஸ் செகண்ட் டேமில் z டிவைடட் பை d³ + 1. ஓகேவா? ஸோ இதை PI1ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேம் வந்து PI1, இந்த செகண்ட் டேமை PI2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ PI அப்படின்றது PI1 + PI2. ஃபஸ்ட்டு PI1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், அப்புறம் PI2 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் PI1 = e⁻z டிவைடட் பை d³ + 1. ஸோ e⁻z ஃபார்ம் என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து e⁻az இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன செய்யணும்னா டிக்கு பதிலாக a சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? e⁻az அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், டிக்கு பதிலாக இந்த கோஎஃபிஷியன்ட் a சப்ஸ்டியூட் பண்ணணும், d = aன்னு போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே e⁻azன்னு இருக்குது, சாரி e⁻zன்னு இருக்குது. அதாவது a இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 1 இருக்குது. சரியா? a இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், டிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே இந்த இடத்துல. ஸோ அப்போ e⁻z டிவைடட் பை இங்கே டிக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1³ வரும். 1³ என்னது 1, இப்போ 1 + 1ன்னு வரும். இப்போ e⁻z டிவைடட் பை 2. அப்போ தேர்ஃபோர் PI1 = e⁻z டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு PI2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PI2 என்னது, z டிவைடட் பை d³ + 1. z டிவைடட் பை d³ + 1. ஸோ இந்த மாதிரி இந்த வேரியபிள் z மட்டும் இருந்ததுன்னா இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு வரணும். ஸோ இந்த ஃபுல்லாக நியூமரேட்டர் கொண்டு வரும்போது என்ன வரும், 1 + d³ ஹோல் இன்வர்ஸ்னு வரும் இன்ட்டு இந்த z. ஓகேவா? இப்போ ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, 1 + x ஹோல் இன்வர்ஸ். ஸோ ஃபார்முலா என்னது, 1 - x + x² மைனஸ் x³ ப்ளஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, 1 - x + x² மைனஸ் x³ போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எத்தனை டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இங்கே இருக்கிற இந்த இசட்டோட வேல்யூவை பொறுத்து இருக்குது, இசட்டோட பவரை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே z⁻1 இருக்கிறனால இங்கே ஒரு டேர்மோட இந்த எக்ஸ்பான்ஷனை நிப்பாட்டிக்கிட்டால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா இங்கே d³ இருக்குது, d³ 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே வெறும் z மட்டும்தான் இருக்குது. ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும், ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0 ஆயிரும். அப்போ d³ போடும்போது 0 தான் இருக்கும். ஸோ அப்போ அதே போல் ஹையர் பவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அகைன் நம்மளுக்கு என்ன தான் வரும், 0 தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே நம்மகிட்ட என்ன இருக்குன்னா d³ இருக்குது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த 1, அடுத்து மைனஸ் எக்ஸ், எக்ஸுக்கு பதில் என்னது d³. ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேவா? இன்ட்டு z ஈக்குவல் டு, இப்போ z உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். z இன்ட்டு 1 என்னது z, அடுத்து இந்த மைனஸ் d³ z. ஓகேவா? இம்ப்ளைஸ் z மைனஸ்
டி கியூப்னா 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னு அர்த்தம். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இசட்டை ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0. ஸோ அப்போ டி கியூப் இசட்டோட வேல்யூ 0ன்னு வந்துடும். இப்போ இசட் மைனஸ் 0 அப்படின்னு என்னது? இசட். ஸோ அப்போ PI2 is equal to இசட்டு. PI என்ன பார்த்தோம்? PI is equal to PI1 plus PI2. PI is equal to PI1 plus PI2. So implies PI is equal to PI value find out பண்ணியிருக்குமா? PI1 என்னது? e power z by 2 plus PI2 ஓட வேல்யூ z. ஸோ அப்போ நம்மளுக்கு PI என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா e power z by 2 plus z அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி CF கண்டுபிடிச்சாச்சு, இப்போ PIயும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி சொல்யூஷன் எழுதணும். ஓகேவா? சொல்யூஷன் பாருங்கள். The solution is y equal to CF plus PI implies y is equal to CF நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். CF என்னது? இந்த இருக்கு. ஸோ இந்த CF வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ CF பதில் இந்த வேல்யூ எழுதும்போது என்ன வரும்? C1 e power minus z plus e power 1 by 2 z into C2 cos of root 3 by 2 z plus C3 sin of root 3 by 2 z. ஓகேவா? அடுத்து என்னது? ப்ளஸ் PI இருக்குது. ப்ளஸ் PIயோட வேல்யூ இந்த இருக்குது. e power z divided by 2 plus z. ஸோ அப்போ இதுதான் ஒய்யோட வேல்யூ. நாம் ப்ராப்ளத்தோட பிகினிங்கில் என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸை வந்து இசட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன செய்யணும்னா ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறப்ப இசட்டை திரும்ப எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இசட் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், e பவர் இசட் என்னது? எக்ஸு. இசட் என்னது? எக்ஸ் ஆல்ஃபா. இங்கே எந்த இடத்துல எல்லாம் இசட் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா லாக் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட் வர இடத்துல எல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? லாக் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். e பவர் இசட் வர இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? z ஈக்குவல் டு லாக் எக்ஸும் e பவர் z ஈக்குவல் டு எக்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு y is equal to இந்த C1 அப்படியே எழுதிக்கோங்க. e பவர் மைனஸ் இசட்டுன்னு இருக்குது. e பவர் மைனஸ் இசட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா e பவர் இசட் ஹோல் பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். சரியா? e பவர் மைனஸ் இசட் எப்படி எழுதலாம்? e பவர் இசட் ஹோல் பவர் மைனஸ் 1. ஸோ அப்போ இங்கே இருக்கிற அந்த e பவர் மைனஸ் இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? e பவர் இசட் மைனஸ் 1. e பவர் இசட்டோட வேல்யூ என்னது? எக்ஸு. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் மைனஸ் 1. சரியா? இப்போ இந்த e பவர் இசட்டுக்கு பதிலாக இந்த எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பவர் மைனஸ் 1. ஸோ அப்போ e பவர் மைனஸ் இசட் e power minus z equal to x power minus 1. ஸோ அப்போ இங்கே இருக்கிற e power minus zக்கு பதிலாக x power minus 1 ப்ளஸ் இங்கே e power 1 by 2 z இருக்குது. e power 1 by 2 z. இந்த e power 1 by 2 z எப்படி எழுதலாம்னா e power z whole power 1 by 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? அகைன் இந்த e power z இருக்குல்ல, அந்த e power zக்கு பதிலாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்? எக்ஸ் பவர் 1 by 2. எக்ஸ் பவர் 1 by 2ன்னு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ e பவர் 1 by 2 இசட்டுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இங்கே இருக்க e பவர் 1 by 2 இசட்டுக்கு பதிலாக இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க.
into C2 cos root 3 by 2 into Z. இந்த Zக்கு பதிலா log x. ஓகேவா? plus C3 sin root 3 by 2 again இந்த Zக்கு பதிலா log x. next plus e power z divided by 2. e power z என்னது x. அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது x by 2 வரும். plus z. z என்னது log x. அவ்வளோதான். ஸோ ஒய் ஃபுல்லாக எங்கெங்கே z வந்ததோ அங்கெல்லாம் log xும் e power z வர இடத்துல xும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ therefore we get y is equal to c1 x power minus 1 plus இதெல்லாம் திரும்ப அப்படியே நீட்டாக எழுதுறேன். அவ்வளோதான். square root of x into c2 cos of root 3 by 2 log x plus c3 sin of root 3 by 2 log x plus the x by 2 plus log x. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஸோ given இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஃபுல்லுமே எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதை ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லாமே வேரியபிள்ஸ் வந்து எக்ஸில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.